நண்பர்களே, இப்போ அந்த 12 வோல்ட் 150 அக்யூ பேட்டரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து என்னென்னா டிஸ்டில்டு வாட்டர் டாப் அப் பண்ணி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அதாவது சர்வீஸ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா, டெர்மில் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். டிஸ்டில்டு வாட்டர் டாப் அப் பண்ணால் பேட்டரியை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதேமாதிரி பாருங்கள், இந்த எக்ஸைட் பேட்டரி 150 12 வோல்ட் எக்ஸைட் பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி இது பாருங்கள். இது லெட் ஆசிட்ன்றதால இங்கே பாருங்கள், இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டெர்மினல் வந்து பூத்துட்டு இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இந்தமாதிரிலாம் பூத்துட்டு இருந்தால் பேட்டரி வந்து புதுசு வந்துருச்சுன்னா, அதாவது 150 ஏஹெச் பேட்டரியில் அதோட பியூரஸ்டான அக்யூரஸ்டான பேட்டரி பேக்கப்பாக கொடுக்கவே முடியாது. அது இல்லாமல் பேட்டரி சார்ஜிங்கில் அதிக பவர் கன்சப்ஷன் பண்ணும். இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தாங்க. அதாவது வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்காங்களே, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மனை கழகம், அவங்களோட வாகனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆற்றல் சேமிப்பானது ஆற்றல் உற்பத்திக்கு சமன்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த வார்த்தைக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளோட பேட்டரி டெர்மில் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக பெட்ரோல் ஜெல் அப்ளை பண்ணி வச்சோன்னா பேட்டரி லைஃப் வரும், இன்வெர்டர் லைஃப் வரும், நம்மளுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், பேக்கப் டைமும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது எக்ஸைட் பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல் எந்த அளவுக்கு போட்டுட்டு இருப்பாங்க, இது ஓவர் சார்ஜிங்கால இந்த மாதிரி ஆகும், ஓவர் டிஸ்சார்ஜிங்காலே ஆகும். ஓகேங்களா, அதேமாதிரி நெகட்டிவ் டெர்மினல் பாருங்கள் எப்படி பூத்துட்ருக்கு பாருங்கள். இது வந்து பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறாங்க. ஓகேங்களா, இதில் என்ன குறை இருந்தால் தெரியப்படுத்துங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். பேட்டரிலாம் க்ளீன் பண்ண போகிறோம். டிஸ்டில்டு வாட்டர் டாப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேட்டரி க்ளீன் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. இது முன்னாடி அந்த டெக்னீஷியன் நம்ம க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் வெளியாக காட்டுறேங்க.